ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மிட் வீக் ரீசெட் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து வீக்கெண்டில் தான் ரீசெட்லாம் நடக்கும். பட் இந்த வாட்டி மிட் வீக்லேயே பண்ணுறதுக்கான ரீசன் வந்து வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க. யார் வரா என்னன்றதை நான் அப்புறமா வந்து சொல்கிறேன் வீடியோ போக போக. ஸோ இன்றைக்கி எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒர்க் இது வரைக்கும் நான் வீடியோவில் காட்டாத ஒர்க்லாம் எனக்கு இருக்குது. லைக் துணியை வந்து நான் இன்றைக்கி கையில் வாஷ் பண்ணணும். அண்ட் ஒரு சில டிப்ஸ் எல்லாமும் வச்சுருக்கேன். அண்ட் மாவு அரைக்கணும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நிறைய அக்கேஷன்ஸ் நடுவில் வர்றதுனால என்னோடய கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ப்ரையர் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பயங்கர ஹெக்டிக்காக தான் போச்சு. ஸோ நடுவில் ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்னோடய டீயை குடிச்சிட்டு என்னோடய ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்டில் பெண்டிங் இருக்குது. பட் ஸ்டில் நடுவில் சமைக்கிற ஒர்க்லாம் இருக்குது அப்படின்றதுனால இதை ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு தான் கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனுக்கு வந்துட்டாலே ஒரு 4 hours வந்து அப்படியே எப்படியோ போயிடும். எப்படி போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ ஒர்க் இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ஒர்க்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நிறைய ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு பெரிய வேலையே வந்து குக்கிங் தான். 2 பேர் தான் அப்படின்னாலும் ப்ராப்பராக ஒரு சாப்பாடு, அப்புறம் ஒரு கூட்டு, பொரியல், இந்த மாதிரி குழம்பு, ரசம் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி செஞ்சுருவேன். ஸோ அதனாலேயே வந்து எனக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு கட்டிங்கில் வந்து ஹெல்ப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நானே தான் பண்ணுறேன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன். ஒரு பக்கம் எனக்கு இப்படியும் தோணும், என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா காலையிலே எல்லா ஒர்க்கும் முடிச்சிடலாம். ஸோ நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், நம்மளோட ஒர்க்கை வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம் அப்படின்னு. பட் என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு இந்த தனியாக இருக்கிறதே பிடிக்காது. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். அண்ட் எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்போவும் நான் ஒர்க் பார்க்காம நிறைய டைம் இருந்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இப்படியும் தோணும், அப்படியும் தோணும். ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் கூட்டு பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு ரைஸ் வடிச்சிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் காலிஃப்ளவரும் இருந்துச்சு, அதையும் லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டேக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு போய் எடுத்து வச்சாச்சு. அண்ட் என் ஹஸ்பண்ட் வர வர இந்த சாப்பிங் கட்டிங்லலாம் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. நம்ம இப்படி கட் பண்ணோன்னு சொன்னால் போதும், அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நான் யூஸ்வலாக மாவு வந்து மிட் வீக்கில் அரைக்க மாட்டேன். எய்தர் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே அந்த மாதிரி தான் அரைப்பேன். அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் ஓடும் அப்படின்னு. பட் வீட்டுக்கு வந்து ஆளுங்கள்லாம் வராங்க அப்படின்றதுனால இப்போவே வந்து அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ தட் நமக்கும் வந்து என்ன டிஃபன் செய்கிறது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்காது. மாவு இருந்துச்சுன்னா இட்லியோ தோசையோ எது வேணால் செஞ்சுக்கலாம் ஈஸியாக டக்குன்னு. இந்த ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி நிறைய பேர் என்னோட யூடியூப் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு. த ட்ரெடிஷ்னல் டச் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. மெட்டீரியலாக இருக்கட்டும் அண்ட் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிட்டெல்லாம் ரொம்ப அழகாக கரெக்டாக மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து தைச்சி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதோட ஸ்லீவ்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் வந்து ஹீரோயின்ஸ்லாம் மேக்ஸிமம் போடுற ஸ்லீவ்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கும். அப்போவே எனக்கு அந்த பேட்டர்ன்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ தான் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியுது, என்னால் அனுபவிக்க முடியுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன்லாம் பிடிக்குன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போ தான் புரியுது ஏன் 2 பேர் இருக்க வீட்டில் வந்து பெருசாக சமைக்க மாட்றாங்க அப்படின்னு. ஏன்னா 2 பேருக்கு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பொருள் வந்து மீந்து போயிடுது. நம்ம ஒரு காலிஃப்ளவர் வாங்கினா பாதி தரமாட்டாங்க, முழுசாக தான் தருவாங்க. அது 2 பேருக்கு வந்து நம்ம எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ தான் செய்ய முடியும். மீதி பாதியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் கொஞ்ச நாள், ஒரு 2 நாள்லேயே வந்து சுருங்கிடுது. அதுக்கப்புறம் அதை யூஸும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து 2 பேருக்கு சமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது.
ஸோ இப்போ தான் அந்த பெரிய ஒர்க் சாரீ அண்ட் ஒரு சில மிஷின் வாஷ் பண்ண முடியாத க்ளோத்ஸ் எல்லாம் இப்போ நான் கையில் வந்து லைட்டாக அலசி போடணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஷாம்பு வாஷ் தான் பண்ணுறேன். இதே நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நான் சாரீ வாங்கின கடையிலேயே, நீங்கள் ஒன்று ட்ரை கிளீனிங் கொடுக்கணும், அப்படி இல்லைனா இந்த மாதிரி வீட்லேயே ஷாம்பு போட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட சாரீ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு சில சாரீலாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை வாஷ் தான் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ட்ரை வாஷ்லாம் கொடுத்தா இன்னும் நல்லா செலவாகும்னு சொல்லிட்டு வீட்லேயே இந்த மாதிரி ஷாம்பு வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் சாரீ வந்து நான் இன்னும் இன்ஸ்டாகிராமில் போடணும். பட் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே போடாமல் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்னேஹாலயா சில்க்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன் நான். ஒரு வெட்டிங்க்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது போட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால லைட்டாக வந்து அலசி மட்டும் போட்டுக்கிறேன். அது கூட சேர்ந்து நான் யூஸ் பண்ண நிறைய க்ளோத்ஸ் எல்லாமே புது க்ளோத்ஸ் வேறு. ஸோ அதனால் எல்லாத்தையும் கையிலேயே அலசி போட்டுட்டேன். இந்த புடவைய காய போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இங்கே வந்து புடவை கட்டினா ஒரு வீடியோக்காக ஒரு 10-15 மினிட்ஸ் கட்டுவேன். அப்படி இல்லை ஏதோ பூஜைனா கூட ஒரு 1/2 மணி நேரம் தான் கட்டுவேன். ஸோ அதுக்காக நான் வந்து அதை வாஷ்லாம் பண்ணிகிட்ருக்க மாட்டேன். ஜஸ்ட்டு ஏர் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து உள்ளே வச்சுருவேன். பட் இந்த சாரீ இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். பட் இங்கே வந்து வசதி இல்லை அப்படின்றதுனால காய போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி மடித்து அதை வந்து காய போட்டோம். அம்மா வீட்லலாம் மொட்டை மாடியில் காய போடுவோம். ஸோ ஈஸியாக இருக்கும். பட் இங்கே வந்து மொட்டை மாடிக்கே நான் இது வரைக்கும் போனதில்லை. இங்கே வந்து 1.5 வருஷம் ஆகுது. ஏன்னு தெரியல, எனக்கு அந்த மொட்டை மாடிக்கு போகணுன்னு தோணவே இல்லை. ஏன்னா நமக்கு பால்கனியே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஏன் மொட்டை மாடிக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் கூட நான் வந்ததே இல்லை எனக்கு. இப்போ வரைக்கும் என் ஹஸ்பண்ட் கேட்பாரு, இந்த வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம் ஆச்சு, நீ இன்னும் மொட்டை மாடியை பார்க்கலல்ல அப்படின்னு. பட் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல எனக்கு. எல்லா ஒர்க்கும் முடிக்கவே வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ தான் டீ குடித்த மாதிரி இருக்குது காலையில். அதுக்குள்ளே ஈவினிங் வந்துருச்சு. ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்ருந்தேன். ஏன்னா ஸ்டவ் வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து பொங்க விட்டுட்டோம், இல்லை பால் பொங்க விட்டுட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். அண்ட் சர்க்கரையும் காலி ஆயிடுச்சு. ஸோ எதெல்லாம் கொஞ்சம் ரீஸ்டாக் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஸ்டாக் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து நான் ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணுவேன். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த விம் லிக்விட் இருக்கு இல்லையா, நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட், அதை லைட்டாக ஊற்றிட்டு நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுவே வந்து காலன் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த காலன் பாட்டில் நான் ஒரு வாட்டி தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த மாதிரி நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்காகவே நிறைய டவல்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும்ல, லைக் பேக்கப் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதையும் வந்து சேஃபாக வச்சுட்டேன். ஸோ தட் நாளைக்கு வீட்டில் நிறைய பேர் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய துணி தேவைப்படும். அதனால் முன்னாடி நாளே வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி பூஜை அறையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான்னு தோணுச்சு. எதுவுமே நான் இன்றைக்கி பூஜைலாம் எதுவுமே பண்ணல. பட் ஸ்டில் லைட்டாக வந்து பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அண்ட் இந்த விளக்கு எல்லாத்தையும் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டேன். இந்த குங்குமம்லாம் நம்ம வச்சு அப்படியே மூடி வைக்கிறோம் பூஜை ரூமில். இது வரைக்கும் நான் இதை சென்னையில் பார்த்ததே இல்லை. பட் இங்கே தான் இப்படி ஆகுது. நம்ம இந்த பூஜை ரூமில் அப்படியே வச்சுட்டு மூடிட்டோன்னா ஒரு 2 டேஸ் அப்படியே மூடி இருந்துச்சுன்னா 3rd டே திறந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அதனால இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைம் கிடைக்கும் போதே தொடச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் இன்றைக்கே க்ளீன் பண்ணியாச்சு.
ஃபைனலி எங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம வந்து ஒரு வருஷம் கழிச்சு மாட்டிட்டோம். வீட்லயே சும்மா 1 வருஷமா தூங்கிட்டு இருந்தது இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம். ஒரு ஆணி அடிக்கிறதுக்காக நெறைய பேர கூப்பிட்டுட்டோம். ஆனா யாருமே வரல. மேபி சின்ன ஒர்க்காக நம்ம ஏன் போணும்னு நெனைக்கிறாங்களோ என்னமோ! அர்பன் கிளாப்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில இருக்க கார்பெண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபைனலா வந்து அர்பன் கிளாப்லேருந்து தான் கூப்பிட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. பட் அவங்க ஒண்ணும் அவ்ளோ காஸ்ட்லியாலாம் சார்ஜ் பண்ணல. கம்மியா தான் சார்ஜ் பண்றாங்க. எல்லா ஒர்க்கும் பார்த்ததுல மாவு அரைக்கிறத நான் மறந்தே போயிட்டேன். 6 மணிக்கெல்லாம் மாவு அரைச்சு வச்சிரணும் அப்படின்னு நெனச்சேன். பட் மணி 7 ஆயிடுச்சு. 7 மணிக்கு தான் எனக்கு ஞாபகமே வந்தது அரிசி ஊற வச்சிருக்கோம் அப்படின்னு. அதுவும் இல்லாம இந்த ட்ரெஸ்ஸ வேற இன்னைக்கு போட்டுட்டேன். எனக்கு மாவு அரைக்கிறதுனாலே யூசுவலா பிடிக்காது. ஏன்னா அதுக்கு பக்கத்துலயே நிக்கணும் அண்ட் டிவியும் எதுவுமே பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் நான் டிவி போட்டுக்கிட்டே வேலை செய்வேன். இந்த வேலை செய்யும்போது டிவி போட்டாலும் ஒண்ணும் கேட்காது. அதனால இது கூடவே இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் கழுவுற வேலை பெரிய வேலையா இருக்கும் எல்லாமே. ஸோ அதனால மாவு அரைக்கிறதே எனக்கு பிடிக்காது. பட் வேறு வழி கிடையாது. ஏன்னா கடையில மாவு வாங்குனா ஒண்ணு காசு ஜாஸ்தி செலவாகும். இன்னொன்னு வந்து அந்த மாவு நல்லாவும் இருக்க மாட்டேங்குது. ஒரு மாரி தோசை மட்டும் தான் நல்லா வருது. இட்லிலாம் வந்து கலரே வந்து ஒரு மாரி பழுப்பு கலர்ல இருக்கு. அண்ட் அவங்க எப்படி அரைப்பாங்களோ அப்படின்லாம் நெனச்சு பார்க்கும்போதே, நம்ம ஓசிடி பீப்பிளுக்கு கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்கும். ஸோ அதனால நான் வாரத்தில 1 நாள் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் இந்த வேலைய மட்டும் பண்ணிடணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் இந்த வேலையிலேயே நான் இறங்குவேன். இந்த ட்ரெஸ் போட்டோனே இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் நம்மளால கைய ஃபுல்லா மாவுக்குள்ள விடவும் முடியல. எதுவுமே பண்ணவும் முடியல. என்னதான் தண்ணி போட்டு கிளீன் பண்ணாலும், இது வந்து அழுக்காவே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. நானும் சோப்பு தண்ணி போட்டு தொடச்சு பார்த்துட்டேன், டிஷ்யூ வச்சு தொடச்சு பார்த்துட்டேன், துணி வச்சு தொடச்சு பார்த்துட்டேன். எப்படி தொடச்சாலும் அந்த பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கவே மாட்டேங்குது. ஸோ அது மட்டும் தான் இதில ஒரு கடுப்பான விஷயம். ஸோ எடுத்து அதனால தான் உள்ள வச்சுட்டேன் நானு. சரி போ உள்ள தான கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்து அரைக்கும்போது ஒரு வாட்டி கிளீன் பண்ணிடுவேன். அண்ட் அரைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி கிளீன் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் அது நம்ம கண்ல படாது அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்ல. நான் மாவரைக்க ஆரம்பிச்ச புதுசுலலாம் வந்து கிச்சனே பயங்கர நாஸ்தி ஆயிடும். எவ்வளோ தண்ணி ஊத்தணும்னு தெரியாம சம்டைம்ஸ் நெறைய ஊத்திருவேன். ஸோ அது வந்து கிச்சனையே வந்து அப்படியே தெறிச்சு கிச்சனே நாஸ்தி பண்ணிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பழகி பழகி எவ்வளோ தண்ணி ஊத்தணும் அப்படின்லாம் பார்த்து அரைக்கிறேன். அண்ட் அரைச்சதுக்கப்புறமா வந்து பெங்களூர் கிளைமேட்டுக்கு சம்டைம்ஸ் புளிக்கும், சம்டைம்ஸ் புளிக்காது. அதனால என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டு கரைச்சு வச்சுருவேன். உப்பு போட்டு கரைச்சோன்னா ரொம்ப பொங்கி வந்துரும். அதனால அடியில ஒரு தட்டு வச்சுட்டு, அது மேல வந்து மாவு டப்பா வச்சுட்டு மூடிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நாஸ்தி ஆகாம வழிஞ்சாலும் தட்டுலயே வழியிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் இந்த ரூம வந்து வரவங்களுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். யாரோ அப்படின்னு நெனச்சுக்காதீங்க. வர்றது வந்து என்னோட அப்பா, அம்மா தான் வராங்க. ஸோ அப்பா, அம்மா அண்ட் என்னோட சிஸ்டர் வராங்க. ஸோ 3 பேரும் வராங்கன்றதுனால இந்த ரூம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். லாஸ்ட் விளாக்ல காமிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப மோசமா இருந்தது இந்த ரூம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி, இந்த ஒரு சிங்கிள் பெட் மட்டும் எங்ககிட்ட ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அத மட்டும் போட்டுட்டோம்னா யாராவது ஒருத்தர் படுத்துப்பாங்க. மீதி 2 பேர் வந்து தரையில தான் படுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பாய் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்.
எஸ். அம்மா, அப்பா வந்து மார்னிங்கே வந்துட்டாங்க. மார்னிங் வந்துட்டு தூங்குவாங்கன்னு பார்த்தோம். பட் நானும் அம்மாவும் பேசிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். நானும் அம்மாவும் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான். ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். அது கடைசியில சண்டையிலயும் போய் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நல்லாவும் முடிஞ்சிருக்கு. பட் நெறைய நானும் அம்மாவும் ஷேர் பண்ணுவோம். நெறைய விஷயங்கள் பேசுவோம். கொஞ்சம் காசிப்பும் பண்ணுவோம். அது என்னமோ ஒரு மதர் அண்ட் டாட்டருக்குள்ள இருக்க பாண்ட வந்து யாருமே பெருசா சொல்ல மாட்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அப்பா, டாட்டர் எவ்வளோ ஸ்பெஷலோ, அதே மாரி தான் வந்து அம்மா, பொண்ணும் ரொம்ப ஸ்பெஷல். நெறைய விஷயங்கள் நான் வந்து எங்க அம்மாகிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எங்க அப்பாகிட்ட கூட ஷேர் பண்ணது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயத்த கூட நான் எங்க அம்மாகிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எங்க அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். பட் எப்படி சொல்றது? எங்கெல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணுமோ, அங்கலாம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. மத்த விஷயத்துலலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி எங்க அம்மா. நெறைய பேர் எங்க அம்மாவ பார்த்து கொஞ்சம் டெரர் பீஸ்ன்னுலாம் நெனச்சிருக்காங்க. பட் எங்க அம்மா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நாங்க மட்டும் பேச ஆரம்பிச்சோம்னா, டைமே போறதே தெரியாது. சம்டைம்ஸ் நான் இங்க இருக்கும்போது ஃபோன்லலாம் பேசுவேன். ரொம்ப நேரம் பேசுவேன். அதுக்கப்புறம் டாபிக்கே இல்லன்னா தான் வந்து ஃபோனே கட் பண்ணுவோம். அந்த மாரி ரொம்ப நேரம் பேசுவோம். பேசி பேசி டயர்ட் ஆகி கடைசியில பிரேக்ஃபாஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ண போயிட்டோம். அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அம்மாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. யூசுவலா என் ஹஸ்பண்ட் பண்ற வேலைய இன்னைக்கு எங்க அம்மா வந்து பண்ணாங்க. அம்மா, அப்பா வந்ததுனால நான் பெருசா எதுவுமே கவர் பண்ணல. அது கொஞ்சம் பர்சனலா இருக்கும். அதனால நான் எதுவுமே கவர் பண்ணல. சும்மா அங்கங்க மட்டும் இது பண்ணிட்டுருந்தேன். ஈவினிங் டீ ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ, அதனால அத மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். டீ கூடவே ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கராச்சியோட சாய் குக்கீஸ் தான் எடுத்து வச்சிருந்தேன். பட்டர் பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப குவாலிட்டியா, சாஃப்ட்டா இருக்கும். நீங்க டிமார்ட்லாம் போனீங்கன்னா, இது கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அது கூடவே ஆமா. வந்து இந்த கார்லிக் மிக்ஸ்சர். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் மிக்ஸ்சர் இப்போலாம். டிமார்ட் போனீங்கன்னா, இது 2மே இருக்கு. செக் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து டீல இந்த பட்டர் பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ, இப்ப வர பட்டர் பிஸ்கெட் நம்ம நார்மலா இந்த டீ கடையிலயோ, இல்ல மளிகை கடையிலயோ வாங்குற பட்டர் பிஸ்கெட் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ, அதனால தான் இது ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருந்தேன். பட் என்ன ப்ராப்ளம்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம வந்து ₹10க்கே அந்த பட்டர் பிஸ்கெட் கிடைக்கும். இது ₹10க்குலாம் கிடைக்காது. பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்போஸ் நீங்க அக்கேஷனலா தான் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த பட்டர் குக்கீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எஸ் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததா இல்லையான்னு. பாய்.